வணக்கம். விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்கும்படி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மரம் முள்ளுச்சித்தாப்பழ மரம். இந்த மரம் வைத்து 5 வருடங்கள் ஆகிறது. இந்த மரம் இப்போ கடந்த 2 வருடங்களாகவே பழம் தர ஆரம்பித்து விட்டது. இந்த மரம் நாட்டு விதைச்செடியிலேருந்து உற்பத்தி பண்ண ஒரு செடி தான். ஆனால் இந்த மரம் ரொம்ப ஆரோக்கியமாக குறைந்தது ஒரு 8லிருந்து ஒரு 10 அடி உயரத்திற்கு நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. இந்த மரம் என்பது ஒரு வெப்பமண்டல மர வகையை சார்ந்தது தான். ஆனால் மிகவும் அரிய மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம். இந்த மரம் தற்போது தமிழ்நாட்டில் பரவலாக பயிர் செய்யப்படுகிறது. இந்த மரம் வருஷத்துக்கு 2 தடவை ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மர வகை, ஒரு பழ வகை மரம்தான். இந்த மரத்தின் பழங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு சுவை கொண்ட ஒரு டேஸ்ட்டு தான். இது போக இந்த மரத்தின் இலைகளும் மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலை தான். இந்த இலையை காய்த்து வடிகட்டி பருகினால் இரத்தத்தில் உள்ள அழுக்குகள் புற்றுநோயை எதிர்த்து போராட வல்லமை கொண்டது இந்த மரத்தின் இலையில் உள்ள சத்துக்கள். இது போக இந்த மரத்தை அனைத்து விவசாயிகளும் வருங்காலங்களில் பயிர் செய்து பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் என்னுடைய ஸ்பீக் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக நல்லபடியாக பேசுகிறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். இந்த மரம் தூர் நல்லா தடிமனாகவே இருக்கிறது. ஆனால் இந்த மரம் குறைஞ்சது ஒரு 2 வருஷம் வரைக்காவே அதோட வளர்ச்சி லேசாக தான் இருக்கும். ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு இந்த மரம் வேகமாக வளரும். தண்ணீர் என்பது குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டாலே போதுமானது. இதில் ஒரு பிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். இந்த பிஞ்சு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பிஞ்சு இனி மறுபடியும் காயாகிறதுக்கு இன்னமும் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் எடுத்துக்கிறோம். ஆக மொத்தம் இது பூ எடுத்ததுலேருந்து அவங்களுக்கு கனி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் இதோட ஒரு பழமே 1 கிலோ அளவு வர்ற அளவுக்கு இதோட சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் கீழே கவர் பண்ணி விட்டாலும் கீழே இது படர்ந்த தாவரமாகவே பரவலாகவே வளர்ந்துருது. இந்த மரத்தை பொறுத்தவரை ரொம்ப தண்ணீர் பாய்ச்சல் என்பது மிக அளவான முறையில் இருந்தாலே போதுமானது. ஆனால் வெயிலில் உள்ள மரங்களில் தான் பழங்கள் அதிகமாக காய்க்கிறது. இது வெயில் விரும்பி மர வகையை சார்ந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு அரிய வகை மரம் தான். இந்த மரம் நான் ஒரு ட்ரையலாக தான் இந்த மரத்தை பிளான்ட் பண்ணேன். ஆனால் இந்த மரம் ஈஸியாகவே நம்ம ஏரியாவில் வளருது. இந்த மரம் இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டத்துக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தான். ஆக மொத்தம் இந்த மரத்தை அனைவரும் முள்ளுச்சித்தா மரத்தை அனைத்து விவசாயிகளும் அட்லீஸ்ட் வீட்டு தேவைகளுக்குனாச்சும் பயிர் செய்து பயன்பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். எனது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போக தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி நன்றி, வணக்கம்.